ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு சியா மேஜிக்கல் பிசிக்ஸ். இந்த செஷன்ல வந்து நம்ம கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ல கன்சர்வேஷன் லாஸ் அப்படிங்கிற டாபிக் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து 3 லாஸ் இருக்குது ரிகார்டிங் டு லீனியர் மொமெண்டம், ஆங்குலர் மொமெண்டம் அண்ட் எனர்ஜி. ஸோ இந்த 3 டேர்ம்ஸ் உடைய கன்சர்வேஷனை பொறுத்து நம்ம இந்த டேர்ம் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்டா பார்க்க போறது வந்து கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். ஸோ இதை எப்படி சொல்றோம் அப்படின்னா ஹோமோஜினிட்டி ஆஃப் ஸ்பேஸ். எதனால இந்த டேர்ம் வந்திருக்கு அப்படின்னா க்ளோஸ்டு சிஸ்டம் ஒன்று கன்சிடர் பண்ணிக்கிட்டு அந்த சிஸ்டத்துல வந்து ஒரு பர்டிகுலரான ஒரு ஒர்க் பண்றோம். இந்த ஒர்க்னால வந்து அந்த சிஸ்டத்துல ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் அக்கர் ஆச்சு அப்படின்னா ஈவன் தோ அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்னால வந்து சிஸ்டத்துல இருக்கக்கூடிய மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல எந்தவித சேஞ்சஸும் நடக்கல, அது வந்து கான்ஸ்டன்டா இருக்கு அப்படின்னா அப்போ அந்த ஹோல் சிஸ்டத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹோமோஜினிட்டி ஆஃப் ஸ்பேஸ் அப்படிங்கிறதா சொல்லுவோம். அதாவது எல்லா விதமான லொக்கேஷன்ஸ்லையும் எந்த லொக்கேஷன் எடுத்துக்கிட்டாலும் வந்து அந்த மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு கான்ஸ்டன்டா இருக்குது அப்படின்னா அதை தான் வந்து இந்த ஹோமோஜினிட்டி ஆஃப் ஸ்பேஸ் அப்படிங்கிறதா சொல்றது. ஸோ இந்த நடக்கக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இங்கே இன்ஃபனைட் சைமல் டிஸ்பிளேஸ்மெண்ட், வெரி வெரி மைன்யூட் அப்படிங்கிறதான ஒரு சேஞ்சஸ் தான் வந்து அங்கே அக்கர் ஆகியிருக்கும். ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய லெட்டர் வந்து இந்த டெல் ஆர்ஐ அப்படிங்கிற டேர்ம் மூலமாக வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு மெயின் திங் வந்து இங்கே லக்ராஞ்சியன் டேர்ம் அப்படிங்கிறது வந்து ஹியர் இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் ஒன். லக்ராஞ்சியன்னா நம்ம ப்ரீவியஸ் இதில் பார்த்துருப்போம், எல்லுங்கிறத ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த எல் டேர்ம்ங்கிறது வந்து ஹியர் இட் இஸ் கான்ஸ்டன்ட். ஆல்சோ ஒன் மோர் டேர்ம் வந்து நமக்கு இங்கே ஃபிக்ஸடாக இருக்க போது, தட் இஸ் வெலாசிட்டி. ஸோ அப்போ நெக்ஸ்ட் இதில் பாருங்க, எக்ஸ்பிரசிவாக வந்து இந்த லக்ராஞ்சியனை எழுதியிருக்கிறேன். டெல் எல் அப்படிங்கிறத வந்து வி கேன் ரைட் இட் அஸ் சம்மேஷன் ஆஃப் டோ எல் பை டோ ஆர்ஐ இன்டூ டெல் ஆர்ஐ. ஸோ சின்ஸ் நமக்கு இங்கே வெலாசிட்டிங்கிறது வந்து ஃபிக்ஸடாக இருக்கிற ஒரு டேர்ம் அப்படிங்கிறனால அதில் நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணோம் அப்படின்னா இட் வில் பிகம் 0. ஸோ அதனால இந்த டேர்ம் வந்து இங்கே நமக்கு வேனிஷ் ஆகிரும். ஸோ therefore del எல் அப்படிங்கிறத வந்து we can equivalent it to 0. ஸோ டெல் எல்லுங்கிறது 0வா இருந்துச்சுன்னா இன்டைரக்டா நமக்கு என்னதான் மீனிங், எல்லுங்கிறது வந்து ஒரு கான்ஸ்டன்டான ஒரு டேர்ம், லக்ராஞ்சியன் டேர்ம் கான்ஸ்டன்ட். ஸோ அதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் டெல் எல். டிஃபரன்ஷியேட் பண்ணணும் ஆட்டோமேட்டிக்கா ஒரு கான்ஸ்டன்டா பண்ணும்போது நமக்கு இங்கே 0 தான் கிடைக்கும். ஸோ அதுதான் இங்கே வந்து மீன் ஆகுது. லக்ராஞ்சியனுடைய ஈக்குவேஷன் நம்ம பார்த்திருப்போம் ப்ரீவியஸ் செஷன்ஸ்ல. d by dt of dou L by dou Ri dot அப்படிங்கிறது வந்து equal to 0. So that means இந்த term, இந்த பிராக்கெட்ல கொடுத்துருக்கக்கூடிய டேர்ம் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம்ங்கிறது அர்த்தம். dou L by dou Ri dotங்கிறது nothing but pi which is equal to constant. ஸோ நார்மலா இந்த p term அப்படிங்கிறத வந்து லீனியர் மொமெண்டம் அப்படிங்கிறதா சொல்லுவோம். ஸோ இங்கே லீனியர் மொமெண்டம் கன்சர்வ்ட் அப்படிங்கிறது இதுல இருந்து ப்ரூவ் ஆகுது. ஸோ கன்க்ளூஷன்ல we can say that homogeneity of space implies that linear momentum is constant of motion. ஸோ இதுதான் வந்து கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். ஸோ நெக்ஸ்ட் கன்சர்வேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் ரிகார்டிங் டு கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். ஸோ ஃப்ரம் த நேம் இட் செல்ஃப் வி கேன் சே ப்ரீவியஸ் ஒன்ல நம்ம வந்து ஒரு இன்ஃபனைட் சைமல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அக்கர் ஆயிருக்கும்னு சொல்லியிருந்தேன். இங்கேயும் நம்ம அதே போல ஒரு க்ளோஸ்டு சிஸ்டம் கன்சிடர் பண்றோம். இங்க நடக்கக்கூடிய ஒரு சேஞ்சஸ்னு பார்த்தா ரொட்டேஷன். ஸோ நம்ம செய்யக்கூடிய ஒர்க்னால இங்க ஒரு இன்ஃபனைட் சைமல் ரொட்டேஷன் டேக் பிளேஸ் ஆகுது. ஸோ அந்த ரொட்டேஷன்னால மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல எந்தவித வேரியேஷனும் இல்லாம கான்ஸ்டன்டா இருக்கு அப்படின்னா அந்த சிஸ்டத்தை நம்ம ஐசோட்ரோபி ஆஃப் ஸ்பேஸ் அப்படிங்கிறதா சொல்லணும். ஸோ இங்கே லக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம எழுதும்போது டோ எல் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஐ டோ எல் பை டோ ஆர்ஐ இன்டூ டெல் ஆர்ஐ பிளஸ் டோ எல் பை டோ ஆர்ஐ டாட் இன்டூ டெல் ஆர்ஐ டாட் விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதில் இந்த டேர்ம் இந்த டோ எல் பை டோ ஆர்ஐ அப்படிங்கிறத வந்து நம்ம பிஐ அப்படிங்கிற டேர்மாக சொல்லலாம். அதே போல் இந்த டேர்மையும் நம்ம பிஐ டாட்ங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதனால அடுத்த ஸ்டெப்ல வந்து இது ரெடியூஸ் ஆகி டோ எல் பை டோ ஆர்ஐக்கு பதிலாக பிஐ டாட்ங்கிறதா போட்டிருக்கிறேன். அண்ட் தென் இந்த டேர்முக்கு பதிலாக பிஐ விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதை என்ன பண்ணியிருக்கேன் பாருங்க, இதுல இந்த டெல் ஆர்ஐ அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஸோ ஹியர் ஐ ஹவ் யூஸ்ட் டெல் ஃபை இன்டூ ஆர்ஐ. இந்த ஃபைங்கிறது தான் டெல் ஃபை அப்படிங்கிறது தான் வந்து இன்ஃபனைட் சைமல் ரொட்டேஷன் சொன்னேன் இல்லையா அந்த டேர்ம். ஸோ அப்போ டெல் ஆர்ஐ கேன் பி ரிட்டன் ஆஸ் டெல் ஃபை இன்டூ ஆர்ஐ. அதே போல் டெல் ஆர்ஐ டாட்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆர்ஐ டேர்மில் வந்து நம்ம ஒரு டாட் வச்சு எழுதணும். ஸோ அந்த வைஸாக இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறேன் அதுக்கு பதிலாக. அண்ட் தென் இந்த ஸ்டெப்பில் வந்து நம்ம இந்த
தியரம் படி நம்ம போடணும். தட் இஸ் A டாட் B cross C அப்படிங்கிற ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னா இட் கேன் பி எக்ஸ்பேண்டட் as B டாட் C cross A ஆர் அதர்வைஸ் C டாட் A cross B. ஸோ இங்க நம்ம யூஸ் பண்ண போறோம் இந்த B டாட் C cross Aங்கிறது எழுத போறோம். இது வந்து ஏங்கிறதுக்கு ஈக்குவலண்டான ஒரு டேர்ம், இது B, இது Cங்கிறதுக்கு ஈக்குவலண்ட். ஸோ அந்த வைஸா வந்து அடுத்த ஸ்டெப் இங்க எழுதி இருக்கிறேன். ஓகே, இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அதுல வந்து இந்த டெல் ஃபை அப்படிங்கிறது ரெண்டு இடத்துலையும் காமன்ங்கிறனால அவுட் சைட்ல அதை எழுதிட்டு சம்மேஷன் டேர்ம் d by dt of Ri cross Pi which is equal to 0. ஸோ நம்ம பேசிக்காவே படிச்சிருப்போம் இந்த R cross P அப்படிங்கிறது வந்து which is nothing but angular momentum term Lங்கிறது தான் நம்ம இங்க சொல்லியிருப்போம். L is equal to R cross P. ஸோ இதுல del phi dot the d by dt அப்படியே எழுதிட்டு instead of Ri cross Pi we have written L which is equal to 0. So from this we can say that dl by dtங்கிற ஒரு டேர்ம் வந்து 0க்கு ஈக்குவலண்டா இருந்துச்சு அப்படின்னாலே it is understood that L term is equal to constant. So R cross Pங்கிற டேர்ம் வந்து it is constant அப்படிங்கிறத நம்ம இங்க சொல்லலாம். Which is nothing but என்னது angular momentum அப்படிங்கிறது கன்சர்வ்டா இருக்குங்கிறது இதுல இருந்து ப்ரூவ் ஆயிருக்கு. And next conclusion பார்த்து பாருங்க, rotational invariance of the Lagrangian of a closed system is equivalent to the conservation of total angular momentum அப்படிங்கிறதா மீன் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஸோ ப்ரீவியஸ் ஒன்ல கன்சர்வேஷன்ஸ்ல நம்ம பார்க்குறப்ப ஹோமோஜினிட்டி ஆஃப் ஸ்பேஸ், ஐசோட்ரோபி ஆஃப் ஸ்பேஸுங்கிறதா பார்த்துருப்போம். லொக்கேஷனை வச்சு நம்ம அந்த ப்ரீவியஸ் ரெண்டு கன்சர்வேஷன்ஸையும் பார்த்துருப்போம். இது வந்து எனர்ஜியை வந்து நம்ம இங்கே கன்சர்வ்டுங்கிறதா சொல்ல போகிறோம். தட் மீன்ஸ் இதை வந்து ஹோமோஜினிட்டி ஆஃப் டைம் அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணணும். ஸோ ஹோமோஜினி ஆஃப் டைம் இம்ப்ளைஸ் தட் த லக்ராஞ்சியன் ஆஃப் அ க்ளோஸ்டு சிஸ்டம் டஸ் நாட் டிபெண்ட் எக்ஸ்பிளிசிட்லி ஆன் டைம். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதை டிபெண்ட் பண்ணாதுன்னு சொல்லிட்டாங்க, டைமுங்கிறத டிபெண்ட் பண்ணாம இருந்துச்சு அப்படின்னா இங்க எனர்ஜி நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து கன்சர்வ்ட் ஆக போகுது அப்படிங்கிறதா ப்ரூவ் பண்ணக்கூடிய dl by dt அப்படிங்கிறத எப்படி எழுதிருக்கோம் பாருங்க, சம்மேஷன் dou L by dou qi into qi டாட் பிளஸ் சம்மேஷன் dou L by dou qi டாட் into qi டபுள் டாட். இது செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் போல தான் இது, இந்த q டபுள் டாட்னு போட்டிருக்குது. பிளஸ் இதுல டைம் டெரிவேட்டிவ்னால இந்த dou L by dou tங்கிறத நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கிறோம். ஸோ நமக்கு இங்கே ஹோமோஜினிட்டி ஆஃப் டைமுங்கிறதுல டைமை டிபெண்ட் பண்ணாதுன்னு சொல்லிட்டோம். ஸோ அப்போ dou L by dou tங்கிற டேர்ம் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுது, 0ன்னு ஆகும். ஸோ இந்த லாஸ்ட் டேர்மை 0 ஆக்கிட்டு ரிமைனிங் டேர்ம்ஸ் இங்கே அடுத்த ஸ்டெப்ல எடுத்து எழுதியிருக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னும் அதை ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா we can write it as d by dt of summation pi qi dot minus L which is equal to 0. ஸோ இந்த பேராந்திசிஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டேர்மை தான் வந்து நம்ம கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத சொல்ல போறோம். அதாவது டைமுக்கு வந்து இது கான்ஸ்டன்டா இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு டைமுக்கு. ஸோ அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா ஹெச்ங்கிற டேர்ம்ல நம்ம அதை ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ அப்போ அந்த பேராந்திசிஸ் டேர்மை தான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். சம்மேஷன் pi qi dot minus L அப்படிங்கிறது it is equal to h. It's nothing but a கான்ஸ்டன்ட். இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஹாமில்டோனியன் அப்படிங்கிறதா சொல்லணும். ஹெச்ங்கிறது ஹாமில்டோனியன். ஸோ ஹாமில்டோனியன் அப்படிங்கிறது சம் அப் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் கைனடிக் எனர்ஜிங்கிறதா நமக்கு தெரியும். அதே போல லக்ராஞ்சியன் அப்படிங்கிறது வந்து இந்த ரெண்டு எனர்ஜிக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ். ஸோ இங்கே எப்படி பிளஸ் பண்றோமோ இங்கே மைனஸ் பண்ணி எழுதணும், அவ்வளோதான் வித்தியாசம் ஹாமில்டோனியனுக்கும் லக்ராஞ்சியனுக்கும். ஸோ இந்த ஸ்டெப்பை வந்து நம்ம இந்த வேலையும் எழுதலாம் இல்லையா, ஹெச் பிளஸ் எல் அப்படிங்கிறது இட் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் pi qi டாட். ஸோ சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது என்ன ஆகுது பாருங்க, t plus v plus t minus v ரெண்டு இதுலையும் உள்ள இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி டேர்ம் வந்து நமக்கு கேன்சல் அவுட் ஆகி ரிமைனிங் இருக்கக்கூடிய கைனடிக் எனர்ஜிஸ் வந்து நம்ம வந்து சம் அப் பண்ணிடலாம். ஸோ கனானிக்கலா வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி கிடைக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா சம்மேஷன் pi qi டாட்ங்கிறது வந்து இட் இஸ் ஈக்குவல் டு ட்வைஸ் ஆஃப் த கைனடிக் எனர்ஜி அப்படிங்கிறதா இருக்கும். இது வந்து வெரி இம்பார்ட்டன்டான ஒரு எக்ஸ்பிரஷன், ஒன் வேர்ட்ஸ்ல கேட்கக்கூடியது. ஓகே, ஸோ ஃப்ரம் திஸ் கன்க்ளூஷன் பாருங்க ஃபார் ஸோ இதுதான் வந்து கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி மூலமா நம்ம சொல்லக்கூடியது. 3 கன்சர்வேஷன் பார்த்துருக்கோம், லீனியர் மொமெண்டம், ஆங்குலர் மொமெண்டம் அண்ட் எனர்ஜி. இந்த ரெகார்டிங் இருக்கக்கூடிய கன்சர்வேஷன் மூலமா நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஃபார் அ க்ளோஸ்டு சிஸ்டம் தேர் ஆர் ஆல்வேஸ் 7 கான்ஸ்டன்ட்ஸ் ஆர் அதர்வைஸ் இன்டெக்ரல் ஆஃப் மோஷன். ஸோ 7 கான்ஸ்டன்ட் இதுல இருக்கிறதுக்கு நமக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ லீனியர் மொமெண்டத்துல ஒரு 3 காம்பனன்ட் இருக்கும், அதே போல ஆங்குலர் மொமெண்டத்துல ஒரு 3 காம்பனன்ட் அண்ட் ஒன் மோர் இஸ் டோட்டல் எனர்ஜி. ஸோ 3 + 1 7 கிடைக்கும் இல்லையா. ஸோ 7 கான்ஸ்டன்ட்ஸ் வந்து இதுல அக்கர் ஆகிறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் உண்டு அப்படிங்கிறது இதுல இருந்து நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ரிகார்டிங் டு கன்சர்வேஷன் ஆஃப் லாஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். நெக்ஸ்ட் செஷன்ல வேற ஒரு டாபிக்ல நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.